ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யாரா நீ? என்னடா வேணும்? அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, என் கூட அனுப்பிச்சு வை. பொண்ணா? அடிங். பொண்ணுங்கடா தெருலத்தில் உள்ளதா இருந்துச்சு. எவனா கட்டினது? அண்ணா நான் தாங்கண்ணா. நீ ஏன் புடுங்கிட்டா இருந்த மயிறு? முன்னாடி கிட்ட பின்னாடி கட்டினியா? பின்னாடிங்கண்ணா. இன்னும் 10 நிமிஷத்துல பொண்ணு வரல. போடா. யாருன்னா அவன் உள்ள பூந்து இவன் தான் அந்த பொண்ணை ஸ்கெட்சை போட்டு தப்பிக்க வச்சிருப்பானோ? டே மோட்டர்ரா. நான் வேணா அவனை எழுப்பி கேட்கட்டா? நீ ஒன்றும் ஒடுங்க வேணா, இரு. வண்டி எடு, போ. வண்டி எடு, போ. டேய், அங்க நிக்கிற வண்டி அவனோட தானே? ஆமாண்ணே. அந்த வண்டி எடுத்துட்டு ஊர் பூரா தேடு. சரிண்ணே. இந்த உலகத்தில் சிலர் தப்பு, பலர் தனிமையில் வாழ்ந்து வராங்க. அதில் சிலர் தனிமையில் தள்ளப்படுறாங்க. அந்த தனிமையில் தள்ளப்பட்டதில் நானும் ஒருத்தன். தனிமையில் இருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், ஜாக்கிரதை. என் பேர் சிவா. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. என் தலை சீவனம் கூட அது தேவையே கிடையாது. ஆனால் இப்போ இவ்வளோ அழகாக தலை சீவிட்டு கிளம்பிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எஸ், இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ. நான் எதுக்கு இன்டர்வியூ போகணும்? எதுக்காக கண்டவனுக்கெல்லாம் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்? அதுவும் வராது இங்கிலீஷில். ஆனால் இதெல்லாம் ஒருத்தங்களுக்காக மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹலோ கவி. டேய், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். பிஜில ஃபுட் லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி, ஓகே. நான் டேங்க் ரோடு கிட்ட வந்து நிற்கிறேன். பாய். கவிதா. இந்த உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லாதப்போ எனக்குன்னு ஒருத்தி இவளாக இருக்கா. எங்களுக்குள்ளே நிறைய சண்டைலாம் வரும். ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்.
ஏன் தனியாக இருக்கீங்க? சேட் ஆயிட்டாங்க. யாராச்சும் வருவாங்களா என்ன? அம்மா அப்பா வருவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வருவாங்களா? சரி விடுங்க. உங்கள் நேம் என்ன? கௌரி. இப்ப நீங்க ஏன் சார்? ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கு ஆனா சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு வேன் வர வரைக்கும் கூட நான் இருக்கேன். இப்போ நானும் தனியாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு கம்பெனி கொடுக்குறீங்களா? கொஞ்சம் சிரிக்கலாமே. ஓகே. கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, மேக்கப்பில் வர படமாக இருக்குது. பர்த்டேயா? காம்படிஷன்? எஸ், அவேர்னஸ் காம்படிஷன். அவேர்னஸ்க்கெலாம் காம்படிஷனா? அவேர்னஸ் எதை பற்றி? சைல்டு அபியூஸ் இருக்குல்ல, அதை பற்றி. காம்படிஷனில் எதை பற்றி பேச போகிறீங்க? குட் டச் பேட் டச். இதில் நான் ஒன்று சொல்லித்தரேன், அதையும் சொல்லித் தருவீங்களா? டன். குட் டச் பேட் டச் எப்படி பொண்ணுங்களுக்கு சொல்லித் தருவீங்களோ அதே மாதிரி பசங்களுக்கு டோன்ட் டச் அப்படின்னு சொல்லித் தரணும். சொல்லித் தருவீங்களா? என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க போலையே. சரி, நீங்கள் வேன் வந்தது ஸ்கூலுக்கு பத்திரமா போயிட்டு வாங்க. நாம் இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம். டாட்டா. ஓய், இப்போதான் வரியா? அட இங்கே எப்பவும் நல்லாலாம் இருக்கும்ல, எல்லாம் வெட்டிட்டானுங்க போல். அங்கே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு பொண்ணு வச்சு பேசிகிட்டு இருந்தேன். பொண்ணா? இப்படி தான் நான் வந்து இப்போ பார்க்கலையா? ஐயோ, அது பொண்ணே இல்லை, குட்டி பாப்பா. அங்க யாருமே இல்ல. பாப்பா போயிருக்கும். ஒரு 2 மாசம் நான் ஊர்ல இல்லைன்னா இப்படி ஆடா இருப்ப? ஏன்? இன்டர்வியூக்கு போற மாதிரியா இருக்க? அட்லீஸ்ட் இந்த ஹேரையாச்சும் கட் பண்ணிருக்கலாம்ல. இங்கே பாரு, நான் இப்படி தான் போவேன். கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைனா பார்த்துக்கலாம். நான் சொல்றதெல்லாம் எங்க கேட்க போற? ஆமாம், கேட்குறாங்க. ஏறு. சரி, பார்த்து போ. நான் ஈவினிங் வரேன். நான் எல்லாமே சொல்லிட்டேன், நீ நல்லா பண்ணு. உங்க ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு இருந்த அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன். கேப் வந்துடும்ல? அது வந்துடும், நீ பார்த்துப்போ. பாய். டாட்டா. $5 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டு எஸ்வி நகரில் கேஎஸ்பி சைட் வந்துரு. பணத்தை அங்கே இருக்க கட்டை மேலே வச்சுட்டு திரும்பி பார்க்காம கிளம்பு. நீங்கள் சிவா தானே? ஆமாம். ஹாய். சாரி, நீங்கள்? நான் கையில், கவிதாவோட ஃப்ரெண்டு. ஓ, ஓகே. சொன்னாலா? சொல்லியிருக்காங்க. சரி வாங்க. உங்களை பற்றி எல்லாமே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களை பற்றி, உங்கள் லவ்வை பற்றி, ப்ளா 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 எல்லாமே சொன்னாங்க. என்னை பற்றி என்ன சொன்னாங்க?
நீங்கள் ஒரு இன்ட்ரோவேட்டுன்னு சொன்னாங்க. இன்ட்ரோட்டு யார்ட்டையும் பேச மாட்டேன் சொல்லியிருப்பாங்களே. ஆமாம். ம். ஏங்க பேச யாரும் இல்லை, தனியாக இருக்கேன். இதை வச்சு இன்ட்ரோட்டுன்னு முடிவு பண்ணிடுங்க, அப்படி தானே? அப்படிலாம் இல்லை, வாங்க. மேம் எப்போ வருவாங்க? இப்போ வந்துடுவாங்க, கிளாஸில் இருக்காங்க, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஏதாவது பொண்ணை பார்த்துட்டு இருந்த அவ்வளோதான். கவிதா உங்கள் ஃப்ரெண்டா? எஸ் மேம். அவங்க இங்கே தான் படித்தாங்க. ப்ரீவியஸ் கம்பெனியில் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்க தான் சொன்னாங்க லேப் டெக்னீஷியனுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு. நான் தான் மேம். ஓகே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் சிவா. இனிமேல் உன் பொண்ணை தனியாலாம் விடாத. நெக்ஸ்ட் வேற எவனா தூக்குவோம். ஏன் நாங்களே கூட தூக்குவோம். நீ இப்போ போ, உன் பொண்ணு பின்னாடியே வீட்டுக்கு வருவா. வாட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ்? போத் ஆர் பாஸ்ட் அவே மேம். ஓ சாரி சிவா. அண்ட் ஒன் மோர், நீங்கள் கவிதா கூட வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, பட் நீங்கள் ஏன் ரெஷ்யூமில் மென்ஷன் பண்ணலை? இப்போ தான் மேம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஏன் சிவா? இல்லை மேம், நான் எந்த இன்டர்வியூ போனாலுமே முட்டுக்கட்டையாக எனக்கு இருந்தது இங்கிலீஷ். ஆனால் நீங்கள் இப்போ தமிழில் பேசுனதுமே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. தமிழ் ஓகே தான், பட் இங்கிலீஷ் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் சிவா. நானும் நிறையா இன்டர்வியூக்கெலாம் போவேன் மேம். அங்கே போனால் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இன் பண்ணதில் கிளாச்சிட்டு கிளம்பிடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஜாபை ஏன் சூஸ் பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வேலை இல்லைங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்களுக்கு வேலை இல்லைங்கிறத யாரும் பேசுகிறதில்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் தான். எனக்கு இங்கே இப்போதைக்கு வேலை கிடைச்சாலே போதும் மேம். ஓகே சிவா, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஐ லெட் யூ நோ. தேங்க்ஸ் மேம். நோ, ஏரியா பையன் ஒருத்தர் இருக்கான், நல்லா ஆர்வமாக இருக்கான். வர சொல்லிட்டா? பார்த்து செக் பண்ணிட்டு கூட்டு வா. மச்சான் அங்கே பாரு அவன் தானே இங்கே பாரு. என்னடா டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அங்க ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்டா? இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தேன், என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானுங்க. என்ன பண்ண சொல்கிற? அதுக்கு யார் என்னன்னு தெரியாம அடிச்சிட்டு வந்துருவியா? அதுக்கு யாருன்னு கேட்டு அடிக்க முடியும்? சரிப்பா விடு, நான் எதுவுமே கேட்கல. நீ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன கேட்டு சொல்லு. இருடா மவனே, ஃபர்ஸ்ட் அதை கேட்டு சொல்றேன். ஹே கவி, சொல்லுடி. நானே உனக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். உங்க ஆள் இன்னைக்கு இன்டர்வியூ வந்தாங்கல்ல, அதை கேட்க தாண்டி நானே கால் பண்ணேன். என்னாச்சு? ஹே அவங்க இன்டர்வியூவே அட்டன் பண்ணலடி. என்னடி சொல்ற? அவங்க வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மேம் வேற ரெக்கார்டு எழுது, அசைன்மெண்ட் எழுது. கட் பண்றா, போனை கட் பண்றா. அப்புறம் ஒருத்தன் தனியாக பேசிட்டு இருக்கான். வீடியோடா.
நானே உனக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். எனக்கு கிளாஸ் இருந்ததா, நான் உள்ளே போயிட்டேன். பசங்க வீடியோவை குரூப்ல போட்டிருந்தாங்களா, அப்பதான் நானே பார்த்தேன். ஹலோ ஹலோ கவி, கேக்குதா? ஹலோ ஹலோ கவி, என்னாச்சு? 1 hour ஆகுமாமா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நோ நோ சொன்னல. பேர் என்னடா? நான் ஆசில்ண்ணா. ஆசில். ஆசில், என் பேர் செல்வா. நம்ம வின்சன் சொன்னா உன்னை பற்றி. தோ இந்த கார் தான் நம்ம ஆஃபீஸ். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. மற்றவங்கள மாதிரி பெருசாக பணக்காரோட பிள்ளைங்களை பார்த்து தூக்குறது இல்லை. ஆள் நடமாட்டம் பெருசாக இல்லாத இடத்துல தனியாக சேர்க்குறவங்கள பார்த்து பொறி வச்சு தூக்குறது. அது லோ கிளாஸ், ஹை கிளாஸ், மிடில் கிளாஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ கறக்க முடியுமோ அதுதான் நமக்கு சேலரி. சரிண்ணா. இதில் போலீஸ் ரிஸ்க்கும் பெருசாக நமக்கு இல்லை. அவ்வளோதான் நம்ம கொள்கை. இப்போ கூட ஒரு பொண்ணை பார்த்தாச்சு, பொறியும் வச்சாச்சு. அதுதான் உன் மொதல் ப்ராஜெக்ட், ஓகேவா? சிவா, நீ உண்மையாகவே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியா? ஆமாம், பண்ணேங்க. இல்லை, நீ கேட்குறேன், உண்மையா பொய்யா? லூசா நீ? நம்மளனா கைல் பண்ணுறதுல கால் பண்ணி கேளு. நான் கேட்டேன்டா, அவள் தான் சொன்னா நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலன்னு. உள்ளே போய் மேம் பார்த்து பேசிட்டு வந்தேன், எனக்கு தெரியும். சரியா? இல்லைடா, நீ தான் வெளியவே ஃபைல் கொடுத்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தியாம்மா. கையில் தான் சொன்னா. அங்கே இருக்க எல்லாருமே உன்னை பார்த்தாங்களாம்மா. இல்லை, என்ன விளையாடுறியா? அந்த கைல் பண்ணுறதுல கால் பண்ண. இருடா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கலாம். கால் தானே பண்ண சொன்ன, பண்ணு. இரு அம்மு கொஞ்சம், நான் அவகிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன். கவி, நான் கால் தான் பண்ண சொன்னேன். ஏய் இருன்னு சொல்கிறல்ல. ஹெரி போன ஹெரி போன ஹெரி. அவுட் ஸ்பீக்கர் போடு. அவளே திரும்ப கூப்பிடுவா. நீ ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஆகு. ஏன்டா இப்போ டென்ஷன் ஆகுற? இருக்கேன். இப்போ ஏன்டா டென்ஷன் ஆகுற? விடு. சிவா, ஹலோ. ஹே கவி, சாரி. பசங்க வீடியோவை குரூப்ல போட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த வீடியோ உனக்கு அனுப்பியிருக்கேன், பாரு.
ஒன்றும் இல்லை சிவா. சிவா சிவா அழாத சிவா. அவனை போறேன் இதே மாதிரி தனியாக பேசிட்டு வந்துருக்கீங்களா? அழாத சிவா, ஒன்றும் இல்லை சிவா, நான் இருக்கேன்டா. கவி தனியாக பேசிருக்கேன் கவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா, நான் இருக்கேன்டா. ஒன்றும் இல்லை சிவா. டேய், அந்த பொண்ணு தான் பாரு. சிவா, நாளைக்கு எனக்கு ஆஃப் தான். சைக்காட்டிஸ்ட் யாராவது போய் பார்த்துட்டு வரலாமா? நான் என்ன செய்யவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சொல்கிறத கேளு. இன்றைக்கி மார்னிங் கூட அப்படி தான். அங்கே யாருமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பாப்பா கூட நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அதையும் இதையும் முடிச்சு போடாத. அங்கே ஒரு பாப்பா இருந்துச்சு, நான் பேசினேன். சரி, நான் எதுவுமே கேட்கல, விடு. இங்கே பாரு, இங்கே பாரு ப்ளீஸ், எனக்காக ஒரு தடவை வா ப்ளீஸ். நம்ம என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நார்மல் செக்கப் மாதிரி தான். வாயேன் ப்ளீஸ். சரி, என்னமோ பண்ணு. ஓகே, இதுக்கு பேர் ஹலுசினேஷன் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சீசோஃபெர்னியானால் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அவருக்கு முன்னாடி யாரும் இல்லைனாலும் அவரால் உருவப்படுத்திக்க முடியும். நீங்கள் வீடியோவில் காட்டினீங்கல்ல, அது அவர் அப்படி தான் பண்ணியிருக்காரு. இது எதனால டாக்டர்? இவரோட சுச்சுவேஷன், இவர்கிட்ட ஒரு இன்ட்ராகேட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இவர் ஸ்ட்ரெஸ், அதிகபட்ச தனிமையில் வாழ்ந்த மனுஷன் மாதிரி தான் இருக்கார். சரிங்களா? இந்த மாதிரி தனிமையில் வாழ்கிறவங்களுக்கு அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு நம்பிக்கையில்லா தன்மை, இந்த மாதிரிலாம் வரும்போது தான் ஹாலுசினேஷன் உருவாகுது. தென் இவர் இப்போ இருக்க ஸ்டேஜில் மேபி எல்லாத்து மேலேயும் கண்மூடித்தனமான சந்தேகம், கோபம் வரலாம். கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஒரு 1 வீக் மெடிசன்ஸ் தரேன், கண்டினியூ பண்ணிட்டு 1 வீக் அப்புறம் வாங்க. சரிங்களா? என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லைடா, ஸ்ட்ரெஸ்னால தானாமா. டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, போட்டால் சரியாயிரும். ஓகே, வா.
என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இதெல்லாம் களைச்சி போட்டிருக்க? கேப் அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நடந்தே வரேன். கால் பண்ணாலும் எடுக்கலை. காலெல்லாம் வலிக்குது சிவா. கவி எங்கே போயிட்டு வர? நான் எங்கே போவேன்? ஆஃபீஸ் தான் போயிட்டு வரேன். என் வாழ்க்கையில் என்கிட்ட உண்மை பேசுகிறக்கும் போய் பேசுகிறக்கு யாரும் உனக்கே தெரியும். உண்மையாக இருக்கிறது நீ மட்டும்தான். போய் மட்டும் பேசாத, உண்மையை சொல்லு. எங்கே போயிட்டு வர? சிவா நான் வேலைக்கு தான் சிவா போயிட்டு வரேன். கவி, நீ ஒருத்தன் கூட வண்டியில் போனதை கண் கூட பார்த்துட்டு வந்து நின்றுருக்கிறேன். என்ன பண்ண சொல்கிற? என்ன சிவா பேசுகிற நீ? நான் வேலைக்கு போயிட்டு வரேன். கவி, நீ ஒரு வேளை அப்படி போயிருக்க அப்படின்னா ஆமாம் போனேன் அப்படின்னு ஒத்துக்கோ. இப்படி இல்லை ஆஃபீஸ் போனேன் ஒர்க் போனேன்னு போய் மட்டும் சொல்லாத. நான் பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க முட்டாள நான்? பைத்தியமா நான்? ஸோ ஏன் சிவா இப்படி பேசுற? நான் வேலைக்கு தான் சிவா போயிட்டு வரேன். இல்லை கவி, நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். நான் பார்த்தேன், நான் பின்னால் வந்தேன், ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. சிவா கொஞ்சம் யோசி சிவா. டாக்டர் சொன்னாங்க உனக்கு ஹாலுசினேஷன் இருக்குன்னு. உன்னோட இமேஜினேஷனை கூட இருக்கலாம்ல. கொஞ்சம் யோசி சிவா. எப்படி? அன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன், இன்னைக்கு ஹாலுசினேஷன் அது இதுங்கிற. அட்வான்டேஜ் எடுக்கிறியா? இந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டு நீ அவன் கூட வேணா போயிட்டு வரோம். நான் பார்த்துட்டு இருக்க முட்டாளா? சிவா என்ன சிவா பேசுற நீ? இப்படிலாம் பேசாத சிவா. சிவா நான் எவன் கூடயோ போற மாதிரி இருந்தா இந்த நேரத்தில் நான் ஏன் உன்னை தேடி வரேன்? அம்மா தாயே, நீ என்னை பார்க்க வர வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை யாரும் கண்டுக்க வேணாம். தயவு செஞ்சு நீ கிளம்பிடு. கிளம்புடி. கிளம்பு கிளம்பு கிளம்பு, நிற்காத, கிளம்பு. போடி. சிவா நீ என் மூஞ்சிலே முடிக்காத. சிவா இப்போ உங்களோட பொருளும் உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. விளாவரியாலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அடுத்த டைம் கால் பண்ணுவேன். மாவன் போலீஸ்கிட்ட போனேன்னு தெரிஞ்சுது, அடுத்து வாசலில் போட்டு போயிடும். ஹலோ கவி. ஹலோ ஹலோ கவி இல்லைங்களா? சிவா பேசுகிறேன். அண்ணா, கவி இன்னும் ரூமுக்கு வரல, டைம் ஆயிடுச்சு. அவள் அப்போவே போயிட்டு இன்னும் வரலையா என்ன? இல்லைண்ணா இன்னும் வரல, அதான் நானே கால் பண்ணேன். வருவா வருவா, வெய். ஆனால் நான் சிவா பேசுகிறேன். ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட், கொஞ்சம் வண்டி கிடைக்குமா? நான் வெளியே தான் நினைக்கிறேன்.
சொல்றா யாரு அங்கே பொண்ணு இருக்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா என் கூட அனுப்பிச்சு விட. பொண்ணெல்லாம் இல்லை போட. யாரா நீ? யாருண்ணா அவன்? அந்த பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வை. டேய், பொண்ணுக்கு நிலம் இங்கே இல்லை. ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு, இல்லை அறுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். அடிங்க. ஹலோ, உன் பொண்ணு பேர் பவித்ரா, வயசு 13. டியூஷன் போன பொண்ணு இன்னும் வரல, கரெக்டா? உன் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கா. நீ பணத்தை ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு. என்ன துரத்துறாங்க? யாரு அவங்க? யாரு? என்னாச்சு? ஏன்? சரி, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க யாரு? என்ன துரத்துனாங்க? அவங்க என்ன துரத்துறாங்க. நான் இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வா, நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அக்கா அக்கா, ஃபோன் மட்டும் இருக்கா? அப்பாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஃபோன் வேற இல்லையடா என்கிட்ட. உனக்கு என்ன அப்பா கிட்ட தானே போகணும்? வா, நான் கூப்பிட்டு போகிறேன். பாசு, இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு வந்துச்சு. நீயா? அது இருக்கட்டும், போலீஸ் கிட்டலாம் ஒன்றும் போகல. நீ போகாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. சரி, 3 லட்சம் பணத்தை எடுத்துட்டு பன்னீர்மடை பஸ் ஸ்டாண்ட் தெரியும்ல, அங்கே வந்துரு. வாடா. அவனுக்கு எங்கடா? அண்ணா தெரியல, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. ஃபோன் பண்ணுறா டக்குன்னு. நீ எந்த ஊருமா? எங்கிருந்து வர? உங்களுக்கு ஆவாரம்பாளையம் தெரியுமாக்கா? ஆமாம். அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான்.
சரி நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன் சரியா? அண்ணா பொண்ணை பார்த்துட்டுண்ணே. சரி இழுத்துட்டு வா. ஆனால் கூட இன்னொரு பொண்ணு நிற்குதுண்ணே, என்னென்ன பண்ணுறது? டேய் ரெண்டையும் இழுத்துட்டு வாடா. என்னமோ பண்ணு, ஆனால் எனக்கு 2 பேர் இங்கே இருக்கணும். சரி நான் பார்த்துக்கிறேண்ணே. அக்கா இவங்க தான் அக்கா, இவங்க தான். ஏய் இங்கே வா, வாடி. நீ வா. சொல்லிட்டே இருக்க, ஓடுற. பரவாயில்ல, ஒத்தையா மாட்டினது இப்போ ரெட்டையா மாட்டியிருக்கு. வா வாடின்றா, வா வாடி. ஏய் வா போலாம், வாடி. ஹலோ டேய், அது பையனா? இது பையனா? ஆமாண்ணா. யார் அவன்? அந்த சிவப்பு சட்டனை. ஆனா பயத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எங்கே இருக்க? அடிச்சு போட்டு வண்டி எடுத்து வந்துட்டு இருக்கானே. செத்துரு மயிறு. ஆனா நீ பார்த்து. சரி நான் பார்த்துக்கிறேன். சும்மா விட்டுறாங்க. டேய் வாடா. பொண்ணு கிடச்சிருச்சு, ஆசில் சொன்னான். அவன் வேற வரானாமா. வா. எவனே? அதான்டா அந்த ரெட் சட்டை. அவன் எப்படி இங்கே வரான்? எனக்கு என்னடா தெரியும்? அப்படியே வந்தா அவன் அடி. தானே போ. சூட்ட போகிற ஒரு குரல் ஒலிக்கிறதோ, வீரமே செய்ய வேண்டாம் கேட்கிற காத்து வீரனை செவி என புரிகிறதோ, ஆட்டமா பாட்டமா கேட்ட நேரத்து வேட்டைக்கு சிங்கம் புரிகிறதோ வருகிறதோ. I know I'll be winning, I know I'll be winning, I know I'll be winning like oh God. I know I'll be winning, I know I'll be winning, I know I'll be winning. கௌரி எங்க? கௌரி எங்கடா? கௌரி எங்கடா? கௌரி எங்க? கௌரி எங்கடா? போலாம். என்னாச்சு? போலாம். வரமாட்டியா? போலாம். Hey!
உங்கள் பொண்ணு சேஃபாக தான் இருக்கா. வந்து கூப்பிட்டு போய்க்கோங்க. என்னாச்சு? நீ தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டியே, அதை விடுங்க. அது அன்னைக்கு என்னமோ இருக்கு ஆனால் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னேன்ல. உன் பேர் என்ன? கௌரி. கௌரி. அது எங்கள் அம்மா பேர். நான் பார்த்த யாருக்கும் கௌரி பேர் கிடையாது. அதை விடுங்க, அவங்களே போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், உங்கள் அப்பா வந்துட்டுருக்காங்க. ஏன் ஹாப்பி இல்லையா? ஏன் அப்பா வர வேணாமா? வருவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. சமத்தா போகணும். ஓகே? தம்பி, ஃபோன் பண்ணியிருந்தீங்க தானே? இப்போ எங்கடா? கூட்டு போங்க. பள்ளிக்கூடம் கொண்டு விட்டாங்க. யாரடா இருக்காங்க? இருக்கால, கூட்டு போங்க. ஏடா சொல்ற? டீ 15 கூட கொண்டு வந்துட்டாடா. என் புள்ளி எங்கடா? கூட்டு போங்க. யாரடா இருக்காங்க? என்னடா பண்ற? என்னடா பண்ணி வச்சிருக்கேன் என் பொண்ணைய? என் பொண்ணு எனக்கு உயிரிடா. எனக்கு கூட்டு போங்க. யாரடா அங்க இருக்காங்க? யோ, கண்ணுக்கு தெரியலையா? யாருமே இல்லையாடாங்க? விளையாடுறீங்களா? இன்னைக்கு மார்னிங் கூட அப்படிதான். அங்க யாருமே இல்லை. ஆனா ஏதோ ஒரு பாப்பா கூட நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். என்னோட இமேஜினேஷனை கூட இருக்கலாம்ல. கொஞ்சம் யோசி சிவா. என்ன பண்றீங்க எல்லாரும்? ஒரு பொண்ணு வளர்க்குற இவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அப்பா, அப்பா. கௌரி, கௌரி, கௌரி. பாவண்டா, விட்டுடா. அப்பா, டேய் விடுடா, 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 விடுடா. ஹேய், சிவா. டேய், வந்தவன் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே ஓடிரு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே கிளம்பிரு. உனக்கும் அதே நிலைமை தான். நீ எனக்கு யாருன்னு தெரியாது. அப்படியே போயிடு. அடிக்கிறியா? விட மாட்டல்ல? இவன் சொன்னா விடுவல்ல? விடுறா. விடுறா. அப்பா. என்னாச்சுடா? என்ன? அப்பா. அப்பா வந்துட்டார்ல? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை.
ஹலோ வணக்கம் வந்தனம் சுவாகதம். நான் உங்க பவித்ரா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அண்ணா அண்ணா வீடியோ போயிட்டு இருக்கு, பேசுங்க. எல்லாம் பல பேர் தனிமையில் இருக்கேன்னு லோன்லி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அதோட இம்பேக்ட் யாருக்கும் தெரியறதில்ல. என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், தனிமை கொடிது. இப்போதாம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே இருக்கான். ஒரு 2 மாதம் போட்டும், நானே அவனை கூட்டிகிட்டு வரேன். சார் இப்போல்லாம் என்கிட்ட பேசவே டைம் இல்லாமல் இருக்கான். வேலை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரே பிஸியாகவே இருக்கான். நானே அவனை கூட்டிகிட்டு வரேம்மா. ஒரு பொண்ணு தனியா போயிட்டு வராங்க. உங்ககிட்ட சேஃப்டிக்காக மிளகா பொடி இருக்கு. இல்ல உங்களுக்கு கராத்தையே தெரியும் வச்சுக்கோங்க. 4-5 பேர் வந்தா தூக்கிடுவாங்க. தனிமையில இருக்கிறது பிரச்சனைன்னு சொல்ல வரல, தனிமையிலேயே இருக்கிறதா பிரச்சனைன்னு சொல்ல வரேன். ஆனா நீ பேசுற பேச்சுக்கு உன்னை தூக்குனது தப்பே இல்லை. அப்போ கூட இந்த முடியை வெட்ட மாட்டல நீ. இவ வேற. போமா பா, வாங்க போலாம். இதெல்லாம் தேவையா? ஏன் வச்சுக்கன்னு வாங்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்க? கௌரி. கௌரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஆக்ஷன் மட்டும் தான் வருமா? இந்த லவ் ரொமான்ஸு இதெல்லாம் வராதா? என்ன லவ்? என் லவ் பியார் ரொம்ப கஷ்டம். தெரியுது. ஸ்கூல் படிக்கும்போது லவ் லெட்டரில் எழுதி கல்யாண டீச்சர் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதி கொடுத்துருப்பேன். அப்படிங்க எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டே இருக்கிறது. மூட்ரா. மனம் திறந்து சொல்லாத நீதி, நீ சொல்லி காதல் செய்தி.